இன்னைக்கு நம்ம வீடியோவில் முட்டைக்கோசை வித்தியாசமான முறையில் எப்படி படிச்சுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் பொரிக்காமல் கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டைலில் நம்ம பொரிக்க போகிறோம். அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே நம்ம சாம்பார் ரசம் ஏதாவது இருக்கும்போது ஏதாவது பொரியல் போட்டு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது வழக்கம். அதே தமிழ்நாட்டில் எல்லா விசேஷங்கள்லையும் முட்டைக்கோஸ் பொரியல் இல்லாமல் இருக்காது. நம்ம நார்மலாகவே வீட்லேயுமே முட்டைக்கோஸை வச்சு கூட்டு பொரியல் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த முட்டைக்கோஸ் பொரியல் வந்து லைட்டாக பச்சை மிளகா போட்டு காரம் மட்டும் தானே இருக்குமே தவிர இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் செஞ்சால் நல்லா காரமாக இருக்கும். இந்த முட்டைக்கோஸ் பொரியலை வந்து நம்ம சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துலேயுமே போட்டு புரட்டி சாப்பிட்டுக்கலாம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்ற வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த முட்டைக்கோஸ் பொரியலுக்கு தேவையான மசாலா ரெசிபிஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். நாங்கள் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு முட்டைக்கோஸ் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், பெருங்காயம் 1 சிட்டி அளவு, பூண்டு 6 பல் அதை பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். பெரிய வெங்காயம் 1 நீல வாக்கில் நறுக்கிக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், தக்காளி 1 பொடியாக நறுக்கியது, சர்க்கரை 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி கருவேப்பிலை பொடியாக நறுக்கியது. தேவையான பொருள்லாம் எடுத்தாச்சு. இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் அந்த 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், பொடியாக நறுக்கிய வெள்ளைப்பூடு, பெருங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நம்ம போட்ட பூண்டும் சீரகமும் நல்லா வதங்கி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நறுக்கிய வெங்காயத்தை போட்டு வதக்கணும். வெங்காயம் லைட்டாக வதக்கியிருந்தால் போதும். ரொம்ப டார்க்காக வதக்கிட்டோம் அப்படின்னா முட்டைக்கோஸ் பொரியலோட கலர் மாறிடும். அதுக்கப்புறம் அதில் லைட்டாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள் மற்றும் கரம் மசாலா நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கொள்ள எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வதக்கணும். இதில் லைட்டாக தண்ணியை தொளிச்சு அந்த மசாலா வாடை போட வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம பொடியாக நறுக்கினா ஒரு தக்காளியும் சேர்த்து அந்த தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு லைட்டாக வதக்கிட்டு அது கூட 1 ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா மைய வதங்கினதுக்கப்புறம் அதில் நம்ம நறுக்கி வச்ச முட்டைக்கோஸை சேர்த்து கிண்டி வைக்கணும். கிண்டி மூடி போட்டு மூடி வச்சிடணும். முட்டைக்கோஸ் ஓரளவு வெந்த உடனே அதில் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடணும். இப்போ நல்லா முட்டைக்கோஸ் வெந்ததும் நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறத தூவி இறக்கிடலாம். சுவையான காரசாரமான முட்டைக்கோஸ் பொரியல் தயாராகிடுச்சு. தேங்க்யூ.